ஒன் பிளஸ் மொபைலில் எப்படி வந்து டேட்டா சேவிங்கை வந்து ஆன் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். இதை நீங்கள் ஆன் பண்ணுறது மூலியமாக மொபைலில் இருக்கக்கூடிய இந்த டேட்டா கன்செப்ஷன் அப்படின்றத நீங்கள் வந்து கம்மி பண்ணிக்க முடியும். அது எப்படின்றத பார்க்கலாம். பார்க்கறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். ஒன் பிளஸ் மொபைலில் இருக்கக்கூடிய செட்டிங்ஸ் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு அங்கே மொபைல் நெட்ஒர்க் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு டேட்டா யூசேஜ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு டேட்டா சேவிங் கொடுத்துருப்பாங்க, அது ஆஃபில் இருக்கும். அதை கிளிக் பண்ணி டேர்ன் ஆன் கொடுத்து ஆன் பண்ணிடுங்க. ஒன்ஸ் இதை நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஒன் பிளஸ் மொபைலில் டேட்டா கன்சப்ஷன் அப்படின்றது ரொம்பவே கம்மியாக வந்து இருக்கும். பட் வந்து இதை நம்ம ஆன் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ஆப்லேருந்து வரக்கூடிய மெசேஜஸ், நோட்டிஃபிகேஷன்ஸ் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஸ்லோவாக இருக்கிற மாதிரி ஃபீல் வந்து இருக்கும். நீங்கள் நெட் ஆன் பண்ணி ஆப் வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சடனாக வராத மாதிரி வந்து இருக்கும். ஆப்புக்குள்ளே போனதுக்கப்புறம் தான் வந்து வர மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆப் வந்து பேக்ரவுண்டில் ரன் ஆகிறது எல்லாமே வந்து ஸ்டாப் ஆகும். அதனால வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரதெல்லாமே கொஞ்சம் டிலே ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனை நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுறப்ப உங்களோட மொபைல் இருந்ததுக்கும் இதை ஆன் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுறப்ப இருக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் வந்து இருக்கும். அதெல்லாமே உங்களுக்கு ஓகேவா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இதை ஆன் பண்ணி வந்து யூஸ் பண்ணலாம். பட் இதை நம்ம ஆன் பண்ணி யூஸ் பண்ணுறதுனால நம்மளோட ஃபோனில் வந்து இந்த டேட்டா கன்சப்ஷன் அப்படின்றத நம்ம கம்மி பண்ணிக்க முடியும். இப்போது இந்த வீடியோ மூலியமாக ஒன் ப்ளஸில் எப்படி வந்து டேட்டா சேவிங்கை வந்து ஆன் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுருப்பீங்க. இதில் எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.